வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணி கலந்து ஒரு போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன பால்ஸாக நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ கொதி வந்தோடனே அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கிண்டிகிட்டே இருந்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பால் காய வச்சு எடுத்துக்கலாம். பால் காஞ்சிட்டு அடுத்து கொழுக்கட்டையும் இப்போ வெந்துருச்சு. இப்போ சீனி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம காய வச்சுருந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் சுக்கு தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய் காய வச்சுட்டு உள்ளே ஊற்றிடலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.